கௌரவ ஆணையாளர் அவர்களே, செயலாளர் அவர்களே, வைத்திய கலாநிதிகளே, பொறியியலாளர்களே, என்சக மாநகர உறுப்பினர்களே, இந்த மாநகர சபையினுடைய உத்தியோகஸ்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மாநகரத்தினுடைய முதல்வராக கடமையேற்று 2வது நாளிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமையேற்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் நான் நினைப்பது சரியாக இருந்தால் 14 அல்லது 15 மாதங்கள் நாங்கள் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இதற்கான முடிவு இன்னும் 14 நாட்களில் தெரிய வரும். மீண்டும் காலையில் தோற்கடிக்கப்பட்டு நாங்கள் எல்லோரும் விடைபெறுகின்ற நிலைமையும் ஏற்படலாம். அந்த துரதிருஷ்டவசமான நிலைமை ஒன்று ஏற்படாது. நாங்கள் எதிர்வரும் 14 மாதங்கள் அல்லது 15 மாதங்கள் சிறப்பாக ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும். எங்களுடைய மாநகரத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் ஒரு சிறப்பான சேவையை நாங்கள் வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், எதிர்பார்க்கின்றேன். அதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் நான் நாடி இருக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய சேவையை நாடி வருகின்ற மக்களுக்கு மக்களை அலக்களிக்கின்ற விதமாக அல்லது அவர்களை விசனப்படுத்துகின்ற விதமாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திணைக்களத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய பல்வேறு வேலைகளுக்காக வேறு திணைக்களங்களுக்கும் நாங்கள் சென்று வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த திணைக்களத்தில் எங்களை அலக்களித்தால், எங்களை விசனப்படுத்தும் விதமாக அந்த ஊழியர் நடந்து கொண்டால் எங்களுக்கு எவ்வாறு இருக்குமோ அதை மனதிலே வைத்துக் கொண்டு எங்களை நோக்கி வருகின்ற பொதுமக்களையும் நாங்கள் கண்ணியத்தோடும் அன்பாகவும் வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு சேவையாற்ற வேண்டும். அவர்களை அலக்களிக்கின்ற விதமாக எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதை நான் வினயமாக உங்களிடம் கேட்டுக் கொள்கிறேன். எங்களுடைய எதிர்கால செயற்பாடுகள் ஒரு மாநகர சபை முதல்வருக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான தொடர்பாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம். என்னை உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக என்னை பாருங்கள், உங்களுடைய நல்ல நண்பனாக என்னை பாருங்கள். நானும் அவ்வாறுதான் உங்களோடு பழகுவதற்கு நான் விரும்புகிறேன். அவ்வாறு பழகுவதுதான் என்னுடைய வழக்கமாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு நட்புறவான ஒரு நிர்வாகத்தை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதற்கான பூரணமான ஒத்துழைப்பை நான் உங்கள் அனைவரிடமும் தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். மறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பல ஊதியங்களை எடுத்துக் கொள்வோம். அந்த பழக்கத்தை, அந்த கூடாத பழக்கத்தை விட வேண்டும், உடம்பை நெரிக்க வேண்டும், உடம்பை மொத்திக்க வேண்டும் என்று பல்வேறு சத்திய பிரமாணங்களை செய்வோம். இந்த 39 எல்லாத்தையும் விட்டுட்டு நான் 1ஆம் தேதியிலிருந்து நல்ல மனிதனாக, நல்ல விஜயாக வாழ வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் மனதுக்குள்ளே எண்ணுவது ஒன்று. அதே போல எங்களுக்கு இருக்கின்ற அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த மாநகரத்தை நல்ல மாநகரமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை நாங்கள் இன்றைய தினத்திலே ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்வோம். என்று இந்த மாநகரம் உருவாகி 72 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருக்கின்றன. நான் நினைக்கிறேன் 73வது ஆண்டிலே நாங்கள் கால்வதைக்கிறோம். 73வது ஆண்டு யாழ்ப்பாணத்திற்கு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஒரு காலத்திலே இலங்கையிலே இருக்கக்கூடிய மாநகரங்களிலே கொழும்பு மாநகரத்திற்கு அடுத்ததாக மிகச்சிறந்த மாநகரமாக இருந்தது யாழ் மாநகரம். ஆனால் இன்று அது தன்னுடைய மேன்மையை இழந்து பின்தங்கி எங்கேயோ சென்றுவிட்டது. அதனுடைய மாண்பை மீண்டும் கட்டி எழுப்புகின்ற பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனுடைய மேன்மையை மீண்டும் கட்டி எழுப்புகின்ற பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நாங்கள் யாழ் மாநகரத்தை ஒரு பெருமைமிகு நகரமாக
மாற்றி அமைக்க வேண்டிய கடப்பாடை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த ஆண்டு யாழ் மாநகரத்தை நாங்கள் அழகுபடுத்தி மேம்படுத்துவது எங்களுடைய கடமை என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய தினத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன், அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அந்த பணியை நாங்கள் முழுமையாக இணைந்து ஆற்ற வேண்டும் என்று விரும்புகின்றேன். கடந்த ஆண்டு துரதிருஷ்டவசமாக நாங்கள் எல்லோரும் முகமூடி அணிந்த ஆண்டாக மாறிவிட்டது. முகமூடி அணிந்தவாறே நான் மாநகரத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றேன். மாநகரத்தை விட்டு வெளியேறுகின்ற போது யார் மாநகர முதல்வர் என்று தெரியாத நிலைமை வந்துவிடுமோ என்று நான் யோசிக்கின்றேன். முகமூடியோடு போய் வருகின்றேன். முகமூடியை கலக்கிவிட்டால் வேறு யார் என்று தெரியாது. அந்த நிலைமை வரக்கூடாது. இந்த ஆண்டிலே கோவிட்-19 தொற்றிலிருந்து பூரணமாக நாங்கள் விடுதலை பெற வேண்டும். முகக்கவசங்களை கலக்கி எறிந்துவிட்டு ஒருவரை ஒருவர் காக்கக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஆண்டு எல்லோருக்கும் வளமான, மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.